சேலம் பிரியா, சோபனா, கவிதா. உங்க பேரு? கிருஷ்ணகுமார். 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 நல்ல சத்தமா பேசுங்க கிருஷ்ண. இது ஆக்ஷன் மேடம். சரி, ஏன் அழுவுறீங்க? தென்மொழி வர என்ன இப்பங்க? யாரு தென்மொழி? கல்யாணம் பண்றதுக்கு நான் கூட்டு போனேன். ஓ, நீங்க காதலிச்சிங்களா அவங்கள? ஆமாம். நக்கினேன், காதலே விழுந்தேன். காதல் காதல் காதல். எத்தனை வருஷம் ஆச்சு காதலிக்க ஆரம்பிச்சு? 1 வருஷமா என் கூட இருந்தாங்க மேடம். கல்யாணம் பண்ணாமே ஒன்னா இருந்தீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஜனவரிக்கு மேல கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒன்னா இருந்தீங்க? ஒன்னதான் மேடம் இருந்தேன். சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, உங்க மிஸ்ஸஸ் இருக்கிறாங்க. யாரோட மிஸ்ஸஸ்? எனக்கு பிஃபோர் மேரேஜ் மேடம். அடங்கம்மால பையன் இருக்கிறான். என்னப்பா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? வெளியில இருந்த மாட்டேன். நான் வெளியில இருக்கும்போது பழக்கமாயிடுச்சு. அதனால வீட்டில் கேட்டு தான் கூப்பிட்டு போனேன். நான் பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர் வாடங்க. இந்த சிந்துஜாவும் தேன்மொழியும் நீங்களும் ஒரு வீட்டுல வாழ்ந்தீங்க? ஒரு வீட்டில் தான் இருந்தேன். மொத்தத்துல 3 மனைவியா? எத்தனை பேர்? அவங்க இப்போ எனக்கு ஆக்ஷன் என்னப்போ போயிட்டாங்க மேடம். அவங்க வேற யாரில் போடுவாங்க. யாரு? ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணவங்க. அவங்க பேர் என்னது? சந்தியா. அப்ப சிந்துஜா யாரு? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சிந்துஜா அதான் மேடம். அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிந்துஜா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். 2 வருஷமா வெளியில இருந்தப்ப எனக்கு தேன்மொழி பழகினாங்க. சரி, வீட்டில் கேட்டு அவங்க பர்மிஷனோட தான் கூப்பிட்டு போனேன். நான் இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். மேடம், என்னோட பேர் சிந்துஜா. ஹஸ்பண்ட் பேர் வந்து கிருஷ்ணகுமார். அவருக்கும் நீங்க எத்தனாவது மனைவி? செகண்ட். உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணும்போதே? தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டேன். சிறப்பான ஆள் நீ. அவங்க போயிட்டாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டீங்க? இது மனைவி இருக்கும்போதே லவ் பண்ணிட்டீங்க? தெரிஞ்சுதான் இது பண்ண. மனைவி இருக்கும்போது தெரிஞ்சுதான் இவர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அந்த பொண்ணும் ஒத்துக்குச்சு. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாட்டேன். கிகோலோ பையா. கல்யாணம் ஆகி மனைவியோட இருக்கிற தெரிஞ்சப்ப எப்படி நீங்க லவ் பண்ணீங்க? சரி, எவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒன்னா? 6 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இப்போ என்னாச்சு? இந்த தேன்மொழின்ற பொண்ணு பழக்கமானதா சொன்னாரு. அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையா? என்கிட்ட பேசினாங்க. என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணும் பேசிச்சு, அவரும் பேசினாங்க. ஃபோன்ல தான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதான் நீ என்ன பண்றேன்னா, அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுச்சு. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னையும் நான் வச்சுக்கிறேன். ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. உங்க 2 பேரும் தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உத்தம பொண்ட வேஷம் போடுறாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிச்சு, என்னுடைய ஃபேமிலி யாருமே எனக்கு வேணாம் சிந்து. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நான் உங்க வீட்டுக்கார என்னால விட முடியாது, மறக்க முடியாது. அவரை நான் சீரியஸா லவ் பண்றேன். நீங்க வந்து சம்மதிச்சா நான் உங்களோட வாழ்றேன். என் ஃபேமிலி மொத்தத்தையும் நான் விட்டுட்டு வரேன். அவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு. குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால எல்லாரையும் நான் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிச்சு. சரி, நான் அப்போ ஒத்துக்கிட்டேன். ஏமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு வந்து சம்மதிச்சு கூட்டிட்டு வந்தாரு. பையனும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். பையனுக்கு தெரியும் மேடம். தெரியும். நண்பர்களே, பையன் நானு அந்த பொண்ணு எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம் 6 மாசமா. நான் தான் பிரச்சனை பண்ணுவேன், அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணாது. சம்மதிச்சு தான் இருந்தது அந்த பொண்ணு. பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர் வாடங்க. உங்க கணவருக்கு நீங்க முதல்ல பழக்கமா இல்ல உங்க அம்மா பழக்கமா? நான் தான்.
மேடம் அதுதான் கல்பனா மேடம் யாரு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வந்து பிஸ்னஸ் மூலியமா கல்பனா அறிமுகம் ஆயிருக்காங்க. ம். நான் போயிட்ட பின்னாடி ம். யார் சாமி இவன்? தேன்மொழி வீட்டில் ஒண்டே இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவ கூட இருக்க சொல்லியிருக்கிறாங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சந்தியா, சிந்துஜா, தேன்மொழி, கல்பனா, இவ்வளவுதானா? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கல்பனா சொல்றதெல்லாம் போய் மேடம். ம். எங்க வீட்டுக்காரர் என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாரு. சேலம் பிரியா, சோபனா, கவிதா, A few moments later. ரேவதி, ஜெயந்தி, பானு, பவானி, 2000 years later. தீபா, விமலா, புரியல சந்தியா. One eternity later. மேடம் இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். உனக்கு தெரியாது, சந்தியா மட்டும் இப்ப எனக்கு தெரியும் பாரு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, தேன்மொழியை பேசிட்டு கூப்பிடுறேன். சோலி முடிச்சு. என் பேர் கல்பனா மேடம். சரிம்மா, என்ன வேலை செய்றீங்க? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மேடம். யாரும்மா கிருஷ்ணகுமார்? பயப்படாத, பயப்படாதா. கிருஷ்ணகுமார்ன்றவர் வந்து எனக்கு பிஸ்னஸ் மூலயமா பழக்கமானவர். பிஸ்னஸ் மூலமா பழக்கம். கிருஷ்ணகுமார் வந்து எனக்கு பிஸ்னஸ் மூலயமா பழக்கமானார். அப்போ வந்து பிஸ்னஸ் எடுக்க வேற ஒரு லேடி தான் எனக்கு கூப்பிட்டு போனாங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ வந்து கிருஷ்ணகுமாரோட நம்பரெல்லாம் நான் யாரும் மேக்ஸிமம் அவங்க நம்பர்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். யாரோட நம்பர் வச்சுக்க மாட்டேன். அப்போ வந்து ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு லைனுக்கு வந்தார். அறிவிட்ட நாதாரிகளா? நீ ஏன் ஃபீல் பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன், உன் கஷ்டம் இப்போ உனக்கு 2 லட்ச ரூபா கடன் தானே, அந்த கடத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், இப்போ கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பித்தார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், நானும் அந்த நேரத்தில் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. உங்க பேருமா? விஜயா மேடம். விஜயா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் டெத்து தான் மேடம். எங்கள் சின்ன பொண்ணு இப்போ 2 பொண்ணு மேடம். இவ பெரியவோ, இவளுக்கு சின்னவ வந்து பிஎஸ்சி அக்ரி கோயம்புத்தூரில் அண்ணா பல்கலைக்கழகம் படிக்குது, பிஎஸ்சி அக்ரி. எங்கள் சின்ன பொண்ணு 3 வயசு குழந்தை மேடம். இந்த பொண்ணு வந்து 6 வயசு. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சேர்த்துட்டார். அதனால் வந்து குடும்ப பிரச்சனை நிறைய சண்டை வந்து என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. நான் 2 பொண்ணு கூட்டிகிட்டு வந்து மத்தூரில் வந்து வாடகை வீடு எடுத்து ஜவுளி கடையில் அதில் இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். என்ன மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் பண்ணுறதுக்காக கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு நாற்றம்பள்ளி ஆத்தூருக்கு போனேன் மேடம். அவங்க அதாவது ஹீரோ கிருஷ்ணகுமார்னு வந்தார். வந்து இந்த மாதிரி இது மாதிரி சிம்பிளாக இது பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நான் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்க வைக்கிறேன், பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணால் எல்லாம் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படின்னு சொல்லி சென்னை கூட்டின்னு வந்தார் மேடம். அவர் கூட்டிட்டு வந்தார். அவர் கூட்டிட்டு மேடம் கூட்டிட்டு அவரோட வேலையில நீங்க மாட்டீங்க? வந்தேன் மேடம். அப்படியா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல.